உம்மாலன்றி என்னாலும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலன்றி என்னாலும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது எங்கும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. கொடியானது எங்கும் தனியே கனிதராது. விலையேறப்பட்ட வார்த்தையை கனப்படுத்துகிறோம். கர்த்தாவினுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் எங்களுக்குள் கடந்து வரும்படியாக இருக்கிறேன். வாரும் எங்களுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அறிவான ஒரு நண்பர் தனக்கு பெண் பார்க்க முயற்சி எடுத்து, நான் செய்யும் வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை நான் பார்க்க வேண்டும் என்று தேடி பிடித்து திருமணம் செய்தார். நாட்கள் கடந்தன. 10 ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லை. அவர் பல முயற்சி எடுத்து கடைசியாக அவர் பேர் மூலம் குறிப்பிட்ட மருத்துவமனை அணுகி குழந்தையை பெற்றுக்கொண்டார். மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு. அவர் சொன்னார், இந்த குழந்தை பிறந்து ஒரு ஆண்டு ஆயிற்று. மிக விமர்சையாய் அதை என்ன செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும். நான் நினைத்தவாறு, நான் நினைத்த வேலையிலே நான் பணியாற்றும் பணித்தரத்தில் அவர்களுக்கு பணி கிடைத்தது. நல்ல வீடு வந்துவிட்டது. மிக விமர்சையாய் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு ஒரு விருது ஆயத்தப்படுத்தி திட்டமிட்டார். அப்ப சுவையான விருது. அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு நல்ல கார் இருந்தால் தான் மதிப்பாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், நம் கூட இருக்கிறவங்கள ஒருத்தன் அப்படி ஒரு கார் வச்சிருக்க கூடாது. லிஸ்ட் போட்டார். இவன் என்ன கார் வச்சிருக்கான், இவன் என்ன கார் வச்சான், லிஸ்ட் போட்டார். கடைசியா 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினார். ஒரு ஆசிரியருக்கு அது தகுதி அல்ல. வேறு வருமானம் இருந்தாலும் சரி, வாங்கிவிட்டார். பிரம்மாண்டமான ஒரு கார். விழாவை ஆயத்தப்படுத்தினார். இதே மாதிரி மிக சிறப்பான சமையல் பண்ண வேண்டும். இங்கே இருக்க ஆடெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சந்தையை, அந்த 2 நாட்களுக்கு முன்னும் சந்தையை திட்டமிட்டு 10 கெடாவா வாங்கணும் அப்படின்னு சொல்லி 10 கெடாவையும் வாங்கினார். வாங்க போனார். அந்த ராத்திரி 2 மணிக்கு அந்த டிரைவர் இறங்கி இயற்கை உபாயத்தை இறங்கும் பொழுது பின்னாடி வந்த கார் அவர் அடித்து நோடிக்கு அந்த ஸ்பாட் இறங்கிவிட்டார். நினைத்து பாருங்கள், அருமையான வேலை வரக்கூடிய ஒரு மனைவி, சம்பளம், வீடு, பிரம்மாண்டமான ஒரு கார், பிரம்மாண்டமான ஒரு விருது. அவர் சொல்ல குறைந்தபட்சம் அவங்க மொய் வாங்குற பழக்கம் உண்டு. குறைந்தபட்சம் அவர் காட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் மொய் வரும். மறு வினாடியே அவர் மறுத்து போனார். அவர் பட்ட அத்தனை பிரயாசமும் விருதாவாக. ஞானியாக சாலமன் சொல்கிறான், பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், டேலண்டா சம்பாதிக்கிறது. தன்னுடைய வாழ்க்கை துணையை அவனுடைய அறிவை பயன்படுத்தி தேர்வு செய்வது, டேலண்டா குடும்பத்தை கட்டுவது, புத்தி யுக்தி நிதானம். இதை விட ஒரு வார்த்தை போட்டு அங்கே எழுத முடியாது. ரொம்ப பிளான் பண்ணி தன் வாழ்க்கையை செட்டில் பண்றான், அதை ரசிக்கிறான்.
அங்கே சொல்லக்கூடிய ஆகிலும் அப்படி பிரயாசப்படாத வேறொருவனுக்கு அவன் அதை விட்டுவிட வேண்டியதாயிருக்கிறது. பெரும் தீங்கு, கடுமையான கொடுமையான விஷயம். மனிதன் பல பிரயாசப்படுகிறான், எத்தனையோ ஆசைப்படுகிறான். இது அவனை பற்றி சொன்னால் நீ எல்லாம் கச்சலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன். அவரை யாரும் வெறுப்ப மாட்டார்கள். எல்லாரும் அன்பாக படக்கூடிய ஒரு நண்பர். யாரையும் வெறுத்து பேச மாட்டார், எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார். அவன் நினைத்த அத்தனையும் கிடைத்தது. என்ன கிடைத்தது? மனைவி கிடைத்தது, சம்பாத்தியம் கிடைத்தது, கார் கிடைத்தது, வீடு கிடைத்தது, பிள்ளை என்ற ஏக்கம் தீர்ந்தது. ஆனால் அதை அனுபவிக்கத்தக்கான சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பிரசங்கின் புஸ்தகம் 6:2 மிக அழகாக அவன் எழுதுகிறான். ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். இன்னும் அவர் சொல்றார், அவன் நிச்சயித்ததை ஒன்றும் குறைவில்லாமல் கிடைக்கும். இன்னும் அவன் என்னென்ன ஆசைப்படுறானோ அது எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். சொல்லிட்டு அவன் என்ன சொல்ல, ஆனாலும் அதை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பரிதாபம், கொடுமையான நோய் என்று அவன் வர்ணிக்கிறான். திரளான ஆஸ்தி, அந்த பேர் புகழ் அனைத்தையும் சம்பாதித்து விட்டு அதை அனுபவிக்கத்தக்கதான பலம் இல்லை. சாபம், நோய், கொடுமை, எப்படி அதை பல வார்த்தைகளால் வர்ணிக்கலாம். திரளான ஆஸ்தி, அந்த பேர் புகழ் அனைத்தையும் சம்பாதித்து விட்டு அதை அனுபவிக்கத்தக்கதான பலம் இல்லை. சாபம், நோய், கொடுமை, எப்படி அதை பல வார்த்தைகளால் வர்ணிக்கலாம். அவன் என்னென்ன மனக்கோட்டையை கட்டினானோ அத்தனை ஒரு நொடி போட்டில் அது இருந்த இடமும் தெரியாமல் போய்விட்டது. அவன் பாவத்தின் சம்பளமாக பெற்றுக்கொண்டானா? அல்ல. ஏன் அழகாக சொல்லுகிறார். அந்த பிரசங்கியிலே 24-21 தான் பிரயாசப்பட்டதை பற்றி மனிதவும் மாற்றி சொல்லி 24 சொல்றாரு, ஒருவன் பெற்ற நன்மையை அனுபவிப்பே காட்டிலும் வேறொரு நன்மை இந்த பூமியில இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட கிளாக்கியம் 21 தான் புத்தி நினைக்கிறேன். 2:21 பிரயாசப்பட்டதை வேறொருத்த எடுத்துக்கிறாங்க. 24 அழகா சொல்லப்படுகிறது, அதை அனுபவிக்கிறதை காட்டிலும் வேறொரு நன்மை இந்த பூமியில் இல்லை என்பதை கண்டேன். அவர் சொல்லிட்டு இதுவும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலன் எங்கிருந்து வருகிறது? உங்களுடைய புத்தி அல்ல, உங்களுடைய யுக்தி அல்ல, உங்களுடைய பிரயாசம் அல்ல. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தக்கான பலனை தேவனே உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பல சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பல தேவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பல ஆசைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கற்பிக்க வேண்டும். வேதத்தை நன்கு படிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க வேண்டும். திரளான ஆசை அவர் சொல்றாங்க 6:2 எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். செல்வம், கனம், சம்பத் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அதை அணிவிப்பதற்கு பலன் இல்லை, சக்தி இல்லை. பரிதாபம். ஆண்டவர் ஆனா நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. சங்கீதம் 128:2 உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் நீங்க பல தடவை வாசித்திருப்பீங்க, பல தடவை சிந்திச்சிருப்பீங்க. திருமண வீடுகளில் அநேக இடங்களில் பிரசங்கிக்கப்படுகிறது. அதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய கிருபை. நீங்க நினைக்கிறீங்க நீங்க வந்துட்டோம், இல்ல தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் இன்னைக்கு நீங்க வந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் புரியாது. வழக்கமா சொல்லக்கூடிய வார்த்தை பேப்பர் கண்ண ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இல்லை, தேவன் இந்த நாள் இந்த இடத்தில் உங்களை ஆராதிக்க இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை விபத்து, எத்தனை மரணங்கள் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, அத்தனையும் தப்பிவிட்டு இந்த நாளில் ஆராதிக்கிறேன்னா ஏன்? நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிப்பதற்காக, அந்த கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்வதற்காக. அவர் தாமே நமக்கு அந்த பலனை தருகிறார்.
அவர்தாமே நமக்கு செல்வத்தை தருகிறார், அவர்தாமே நமக்கு கனத்தை தருகிறார், அவர்தாமே அதை அனுபவிக்கத்தக்கதான சக்தியையும் தருகிறார். அவர் கருத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நம்மை சரியாய் நடந்து கொண்டு வருகிறார். பல யோசனைகள் நீ உலகம் முழுவதும் என்ன சொல்றாங்க? என்னுடைய பிரயாசம், என்னுடைய புத்தியினால், என்னுடைய ஞானத்தினால் நான் என்ன செய்றேன்? சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், ஆகவே நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன். இருக்கலாம், படிச்சு வேண்டாம் சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு ஆள் வேணும் சம்பாதிக்கலாம். மிகப்பெரிய படிச்சு முடிச்சு 10,000 15,000 ராத்திரி போல கண்ணீர் சென்று கொண்டிருக்கிறார். அதான் அன்னைக்கு உபாகம் 8-17 வருடம் சொல்லிட்டார் மோசே. இதை சம்பாதிக்கத்தக்கதான பலனை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சாமர்த்தியம், என் பலனும் இதை சம்பாதித்தது என்று ஒரு இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லல. எச்சரிக்கையாயிரு. நான் என்னோட ஸ்ட்ரென்த்ல, என்னோட படிப்புல, என்னோட அறிவுல, என்னோட நண்பருடைய அல்லது நான் கொடுத்திருக்கிற இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன் இருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்கத்தக்கதான வேதனை தேவன் உங்களுக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அதை தரும்படியாக அந்த நாளில் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அது சாபம் என்று சொல்லலாம், பாவம் என்று சொல்லலாம், வியாதி என்று சொல்லலாம், புறஜாதிபத்தில் விதியே எதுவும் சொல்லட்டும், ஆண்டவர் உங்கள் பிரயாசத்தை அழகா வெளிப்படுத்தல் 2-3 சொல்லிவிடுகிறது. என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல், தயாராக இல்லை, இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க? வாழ்க்கையை குறித்து, ஊழியத்தை குறித்து, இன்மையை குறித்து, மறுமையை குறித்து என்ன பிரயாசப்படுகிறீர்கள்? அது அழகாக ஆரம்பிக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இழைப்படையாமல், நீங்க பிரயாசப்படுறீங்க. பல ஆசைகள் இருக்கு, பல பிரயாசப்படுறீங்க, பல திட்டமிடுகிறீர்கள். அதனாலதான் அழகான வாக்கு புத்தகம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள். ஏன்னா வெளியவும் பணம் இருக்கு, வெளியவும் செல்வம் இருக்கு, வெளியவும் சொத்து இருக்கிறது, கனம் இருக்கிறது. அதை அங்கே சொல்லப்படை கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாகிறாரு. அதான் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இழைப்படையாமல் பிரயாசப்படதை அறிந்திருக்கிறேன். இதற்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை வாழ்ந்து சுகமாக இருப்பதற்காக. நீங்க ராத்திரியில உட்கார்ந்து கண்ணீரோடு அழுவதற்காக இல்லை, நீங்கள் கண்ணீர் சிந்தி அழுவதற்காக தேவன் கல்வாரியிலே மறிக்கவில்லை. நீங்கள் கையின் பிராய்ச்சி சாப்பிடவும் பாக்கி நன்மை பெற்றுக் கொள்வதற்காக தான் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம அருமை ரட்சகர் மாநில ஒன்று எடுத்து வந்து மறித்து உயிர்த்திருந்தார். நாம ராத்திரி உட்காந்துட்டு ஐயோ என் பிரயாசம் வேஸ்டா போயிருக்கு, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இல்ல. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதுவாய் இராது, வீண் ஆகாது. மனிதனுடைய யோசனைகள் விருதாக போயிடும், மனிதனுடைய திட்டம் நிறைவேறாமல் போகலாம், அது நடக்கலாம். அது நடந்தாலும் அனுபவிக்க வேண்டுமே. உங்களுடைய சுயபுத்தியால் சுய பலத்தினால் நீங்கள் சம்பாதித்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபையை தேவன் தர வேண்டும். அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று அருமையாக எழுதப்படுகிறது. ஆண்டவர் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி சொல்ல வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு பிரயாசமும் கர்த்தருக்குள் படுகிறோமா, கர்த்தருக்கு வெளியில் படுகிறோமா? பல சிந்தனைகள் இருக்கிறது, பல ஆசையோடு இருக்கிறது. உங்களுடைய பிரயாசம் எதற்காக இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்கிறதா? வாக்குத்தத்தம் பிரயாசம் வாக்கியம் பண்ணுவார், ஓகே. ஆனா அங்க என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஆண்டவர் விரும்புகிற பிரயாசமா? அது நீங்களா ஒரு பிரயாசப்பட்டு தேவனை வாக்கியம் பண்ண வேண்டும், வாக்கியம் பண்ண வேண்டும் என்று இரவு பகல அழுது கொண்டு இருக்கிறீர்களா? அவர்களை இழைப்படையாமல் ராத்திரி முழுவதும் பகல் முழுவதும் உங்களுடைய சிந்தனை முழுவதும் வாழ்க்கை குறித்த முன்னேற்றம், எதிர்காலத்தை குறித்த பயம், நான் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், உயர்வடைய வேண்டும், இன்னும் அதிகமாக நான் எல்லாவற்றையும் என்ன செய்ய சம்பாதிக்க வேண்டும். இரவு பகலும் சிந்தனை. மனிதன் பிரயாசப்படுகிறான், திட்டமிடுகிறான், சம்பாதிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், மகனே உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேன். நிறைய வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, சொத்து இல்லை, பணம் இல்லை. நீங்க 5 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, இல்லை 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்களா? சாப்பிட முடியுதா? இதெல்லாம் புரியாது. இதனால கொடுத்து போய் முடியுங்க. அவங்க எப்படி புரிய மூஞ்சி முறைக்கிறாங்க, நீங்க என்ன முறைச்சிட்டீங்க? அப்படித்தானே கர்த்தர் செய்த நன்மையை உணராதால் உங்களுடைய வாழ்க்கை வீண். உணர்வு வேண்டும். கவர்ச்சியான பிரச்சனை இல்ல, உணர்வு பூர்வ உங்களால் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? இதைய இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வேலை போகணும், இன்னும் சம்பாத்திய பணம்
பணம் 5 50 5 கோடியா இல்ல. கர்த்தர் சொன்னார், மகனே என் கையின் பிரயாசனை நீ உழைச்ச பிறவி பலனை அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். திரளான செல்வம் சம்பத்தையும் கொடுத்து அதை சக்தியை கொடுக்கவில்லை என்றால் அது வாழ்க்கை வாழ்வது மீன். அது கண்ணீருடைய வாழ்க்கை, அது கவலை தரக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவர் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாகிறது. தரித்திரத்தோடு அல்ல, ராத்திரி பகலாக அழுகிறதுக்காக அல்ல, அன்னைக்கு சுகமான வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். கண்ணீரோடு வாழக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை செஞ்சால் அதை வாய்க்க பண்ண வேண்டும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்றார், எனக்குள் படுகிற பிரயாசம். நாம் பிரயாசம் ஆண்டவரை வாய்க்க பண்ண இல்லை. ஆண்டவர் சொல்ற கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். என் நாமத்தையும் நீங்கள் இழப்படையாமல், நீங்கள் எவருடைய நாமத்தையும் இழப்படையாமல் பிரயாசப்படுகிறீர்கள். இரவு பொழுது உங்களுடைய தூக்கம் எது கலைக்கிறது? எனக்கு சொத்து வேணும், சொல்ல வேணும், பணம் வேணும், அந்தஸ்து வேணும். அதான் பல தடவை சொல்லிட்டு இவைகளெல்லாம் வேண்டியவர்கள் என்று உங்கள் மனமத்தில் தான் அறிந்திருக்கிறார். தரித்திரனா இருக்க ஆண்டவர் விரும்பல. இந்த பிரசங்க மண்டலத்தில் யாரும் தரித்திரனா இல்ல. ஆபிரகாம் தரித்திரனா இல்லை, யாக்கோபு தரித்திரனா இல்லை, ஈசாக்கு தரித்திரனா இல்லை. ஆண்டவர் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணினார். அதை அனுபவிக்கத்தக்கதான பெலனை கொடுத்தார். ஆண்டவர் ராஜ்யம் சொல்வதன் மகனே நீ அனுபவிக்கத்தக்கதான பெலனை பெற்றுக்கொள். எங்கிருந்து வருது? அவர்கள் கரத்திலிருந்து வருகிறது. அது ஒரு மந்திர தந்திரத்தினால் அல்ல, அது உங்களுடைய புத்தி யுக்தியினால் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் பண்ணுற பிரயாசத்தினால் வராது, என்னுடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அந்த செல்வத்தையும் சம்பத்தையும் அல்ல, அந்த பலத்தில் ஜீவன நாளான நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் அதை தொடர்வதல்ல. எனக்கு வீடு வேணும், மனைவி வேணும், பிள்ளை வேணும், சொத்து வேணும். இதான் சொல்றார். அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்காரு. நீங்கள் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அவர் அறிந்திருக்கிறார். உங்க ஓனர் அறியணும் அவசியம் இல்லை. நீங்கள் பணித்தரக்கூடிய பணித்தர நிர்வாகி அலுவலர் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க படுகிற பிரயாசம். நீங்க அவருக்கு தெரியணும். நீங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிறதையும் நீங்கள் அவருடைய நாமத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் தீவிரமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மட்டுமல்ல, அதை அனுபவிக்கத்தக்க சக்தியையும் தேவன் தருவார். அதான் அவர் விரும்புறது. நமக்கு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறது இல்லை. நான் பிதாவாய் உழைக்கிறேன், நேசையா புலம்புகிறேன், 49 நாள்ல கஷ்டப்பட்டு பாடுபடுறேன், வீணும் வியர்த்தமா என் பலனை செலவழிக்கிறேன், என்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தை எடுக்கிறேன், செலவழித்து சம்பாதிக்கிறேன். மனதுக்கு நிம்மதி இல்லையே பிரசங்கி சொல்றான். 6-7 நிம்மதி சாப்பிட நம்ம பிரயாசமெல்லாம் வாழ்க்கையாக இருந்தாலும் மனதுக்கோ திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை. நீ பணங்கிற பிரயாசம் விருதாவாக இருக்கிறதா? நீங்கள் எடுத்து செலவழிக்கிறீங்க ஒரு முயற்சி, அது பணிக்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், மனைவிக்காக, ஏதோ ஒரு உங்களுடைய முழு பலனை செலவழிக்கிறீர்கள். அதான் சொல்றேன், மிகப்பெரிய தீர்க்கதரிசி, நான் ஈனும் ஏத்தமா என் பலனை செலவழிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் உங்கள் பலனை செலவழிக்க வேண்டும். உங்களுடைய முழு எனர்ஜி எங்க? கர்த்தருக்குள், அவருடைய நாமத்துக்குள் நாம் செலவழிக்கும் போது அது 100 மடங்கு பலனை கொடுக்கிறது. அது நன்மை தீமையை பற்றி பிரச்சனை இல்லை. விளையுமா விளையாதா, நடக்குமா நடக்காதா, அது தேவையில்லை. இது நடக்குமா, இது வாழ்க்குமா, நம்ம கண்ணு சொல்லு. அதான் இந்த புத்தி யுக்தியோடு நம்ம விவசாயம் பண்ண முடியாது. அதுதான் அன்னைக்கு ஈசாக் பண்ணான். அவனுடைய டேலண்ட்ல விவசாயம் பண்ணல. ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம். அங்கே புரி சாம்பலமா இருந்தது. அவன் ஏசுக்கு பரப்பிட்டான். ஆண்டவன் தரிசனமாகி, நான் காண்பிக்க இந்த இடத்துல விவசாயம் பண்ணேன். அங்க பார்த்தா புழுதியா இருக்கு, குடிக்க தண்ணி இல்லை. இந்த புலியில போய் எப்படி விவசாயம் பண்றது? அவன் புத்தி யோசிப்பதை இல்லை. கர்த்தர் விவசாயம் பண்ண விதைத்தான். வசனம் சொல்லி அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. பலன் அங்கிருந்து இறங்கி வருகிறது. இங்க தண்ணி பாய்ச்சுறதுனால, உரம் போடுறதுனால விளையாது. உலக அதான் நம்மளுடைய டேலண்ட்னால நம்மளுடைய லைஃபை செட்டில் பண்ண முடியாது. அதான் பிரயாசப்படுறீங்க, நல்லது. கர்த்தர் ஆண்டவர் அதை கிரியை செய்ய வேண்டும். அங்கே ஈசாக்கை தேடி வருகிறார்கள். அவன் புழுதியோடு புதியா சாம்பலா போயிருப்பான் நினைச்சான். அங்க வந்து அவன் செழித்து இருக்கிறான். இந்த வறண்ட பூமியில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனால் கொடுக்க முடியும் என்றால், இந்த வறட்சி இழந்த உலகத்தில் வாழும் உங்களுக்கு தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஹல்லேலூயா.
அவரால் முடியும், அவரால் நடத்த முடியும். அவர் உங்களுக்கு மிகச் சரியாக நடத்துகிறார். சந்தேகப்பற்றாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய முழு பலனை இதில் செலவழிக்காதீங்க. வேதத்தின் அடிப்படையில் என்னுடைய பிரயாசம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய முயற்சி கர்த்தருக்குள் இருக்கிறதா, கர்த்தருக்குள் வெளியில் இருக்கிறதா? கர்த்தருக்குள் வெளியில் இருக்குன்னா அதை கொஞ்சம் கேட்க மாட்டுங்க. ஆண்டவரை கர்த்தருக்குள் என்னுடைய பிரயாசம் வர வேண்டும். ஏன்னா ஆண்டவர் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுறதா அறிந்திருக்கிறார். நீங்க படுற எல்லா பிரயாசத்தும் அல்ல, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு ஆண்டவரை என்னை நடத்த வேண்டிய வழியில் அவர் சரியா நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றும் சுகமாக இருப்பதற்காகவே இரவும் பகலும் நன்னினைவாகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் நினைக்கிறார் நம்ம எப்படியாவது செட்டிலாயிடலாம். இல்லை, நம்ம பிழைத்தாலும் கத்தர் கொண்டு பிழைக்கிறோம், மறித்தாலும் கத்தர் கொண்டு விளைக்கிறோம். அழக சொல்லுகிறது ரோமர் 14:7-14 சொல்லு, நாம் பிழைக்கிறோமா யாருக்காக? ஆண்டவர். செத்து போறோமா? ஆண்டவர். எப்படியா இருந்தால் ஆண்டவருக்காக வாழ்றான். அதான் அவன் சொல்ற, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் மிகவும் உயர்ந்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. மிக அற்புதமான வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. நான் சார்ந்திருப்பதற்காக தேவனை சிருஷ்டிக்கவில்லை. நான் ஒரு முடிவில் விழுந்து அழுவதற்காக அவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. அதான் என்ன, நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அறிவை அறிந்திருக்கிறதை பெற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் பாக்கியவான்கள். அதான் உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுறது நாங்கள் அதாவது சொல்றது பல பாக்கியவான்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாம் அனுபவிப்பதனுடைய பலனை அனுபவிப்பது தான் என்னது? மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சொத்து. என்ன? நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த பூலகத்தில் கொடுக்கப்பட்ட நாட்கள் கிறிஸ்துவ நிமித்தம் கிறிஸ்துவுக்காக அனுபவிப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்ல, ஏன் கையின் பிரயாசத்தை பாக்கியம் பண்ணுவார். இந்த பூமியில உனக்கு மிகப்பெரிய நன்மை அவருடைய கரத்தில் இருக்கிறது. நன்மையான இவ்வளவு இறங்கி வருகிறது. அவர் சரியா நடத்துறாரு. எல்லாம் ஆபரணம் புலம்பு நான் பழஞ்சவரேன். ஆண்டவரே எனக்கு என்ன தெரியாது, எல்லாவற்றையும் முன்னோக்குவேன். ஆண்டவர் சொல்ற, எண்ணிப்பாரு, எண்ணி முடியாத அற்புதத்தையும் சொல்வார். எப்ப என் சொல்லுக்கு கீழ்படித்தவரியா? அவருடைய முயற்சி ஃபெயிலியர். அவன் எடுத்த முயற்சி இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் பஞ்சாயத்தா இருக்கு. அவனா ஆகார சேர்த்துக்கிட்டான். அந்த பஞ்சாயத்து இன்னும் ஓஞ்சபாடு இல்லை. இப்ப ஜோபனை இப்ப வச்சாரு. இதெல்லாம் நடக்கும். இதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் என்னுடைய பிரயாசம் அது நடந்துருச்சு, இவன் நடந்துருச்சு இல்லை. என்னுடைய பிரயாசம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். சும்மா ராத்திரி பகலும் அழுகிறது. நிறைய அழகாக அழுகலாம். புலம்படி இருக்கிறது. அவன் துப்பிக்கும் தீர்க்கதரிசனம் அவனுக்கு பேர். அவன் குழந்தைகிட்டே இருப்பான். அவன் சொல்றான் 31:14 அவன் அழகா சொல்றாரு, சத்தமிட்டு அழாது அடக்கிக்கொள். அப்புறம் சொல்றாரு, கண்ணீர் வராதபடி உன் கண்களை பாதுகாத்துக்கொள். அது சொல்ற, உன் கிரியைக்கு பலன் உண்டு. 31 இறைமையா 31:14 நினைக்கிறேன். அங்க அழகா எழுதுறாங்க. ராத்திரி பகலா அழுது நான் எப்படியாவது ஆசிரியப்பட்டு பிடிவாதமாய் போராடி பெற்றேன். இல்ல, பிடிவாதமாய் அல்ல, நம்மளுடைய தந்திரத்தினால் அல்ல, தந்திரமாய் யாக்கோபு சொத்தை சேர்த்ததுனால அதை பாதுகாக்கிறதுக்கு ராத்திரி கூட அழுதான். அவன் பிளான் பண்ணி எப்ப ஆடு சேர்றதோ அப்ப என்ன தோலை எனக்கு மரப்பட்டையை உடிச்சு போடணுமோ அப்படி சொத்தை தந்திரமாய் சேர்த்தான். அந்த சொத்தெல்லாம் தந்திரமாய் எடுத்துட்டு போனான். ஆனால் தேவன் வைத்த கிருபை அங்கே வாசிக்கிற மாதிரி 31:21 அவன் லாபான் புறப்பட்டு வருகிறான். ஆண்டவர் தரிசனமை அவன்கிட்ட எப்படி பேசாத, அவனுக்கு விவரமா பேசாத எச்சரித்தார். அவன் ஆண்டவர் தப்பாட்ட ராத்திரி பகுதியும் அவனுடைய பிளான் 20 வருஷமாக அதுதான் என் தூக்கமே போச்சு. 7 வருஷம் முதல் மனைவி, இன்னொரு 7 வருஷம் இன்னொரு மனைவி, 6 வருஷம் சம்பாத்தியம். என்னுடைய முழு பலனை நான் செலவழித்து நான் சம்பாதித்த சொத்து முழு பேரும் சம்பாதிச்சு அதை காப்பாற்றுறதுக்கு வரிசையா நிப்பாட்டி வரான். லாபம் வர்றான். அவங்க அண்ணன் ஏசா பரப்பு வருகிறான். ஏன்? இவனுடைய விவரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சொத்து. இவன் அதை பாதுகாக்கிறதுக்காக ராத்திரி முழுவதும் போராடி ஜெபித்தான். ராத்திரி கூட மேற்கொண்டான், அழுது ஜெபித்தான். ஏன்? நான் 20 வருஷமா சம்பாதிச்ச சொத்து கூட போகும். அதான் எனக்கு கவலை.
வேற ஒன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி அவன் ஜெயிக்கல. ராத்திரி பூரா என் சொத்து என் உயிர் போயிடக்கூடாது, அடுத்து என் மனைவி செத்துடக்கூடாது, அடுத்து என் பிள்ளை செத்துடக்கூடாது, அப்புறம் ஆடு ஒட்டகமெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு ராத்திரி முழுவதும் அழுதான். ஏன்? அவன் எத்தன், அவன் ஏமாற்றி சம்பாதிச்சான். இப்ப அனுபவிக்கிறப்ப பயம் வருது, லாபம் அனுப்பிச்சுட்டு போயிடுவானோ, ஏற்காடு கொஞ்சம் பாதி நல்ல கொடுத்து அவங்க உயிரை பிச்சை வாங்கிக்கலாமா? அழுது 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 ஜெபம் பண்ணினாங்க. அதான் ஜாயிஸ் அழகா சொன்னாங்க, நீங்க ஒரு ப்ரொமோஷன், ஒரு வேலை, ஒரு சொத்தை சம்பாதிச்சீங்கன்னா நீங்க பாதுகாக்கணும். ஆண்டவர் ஒரு சொத்தை, ஒரு பணத்தை ப்ரொமோஷன் கொடுத்தோன்னா அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. புரியுதா? குறுக்கு வழியை தேர்ந்தாலும் விட்டு, இன்னைக்கு என்னுடைய டேலண்ட்டை வச்சு நான் சம்பாதிக்க விட்டு நிம்மதி இழந்துட்டாங்க. கர்த்தருக்குள் படு. நீங்களாம் முயற்சி பண்ணி எந்த வேலையும் ஏன் விருப்பம் வேண்டாம், நீங்களா காப்பி இருந்தாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் எந்த டைம் பண்ணுங்க. ஆண்டவர் நீர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்க? என் பிரயாசம், என் ஆசை எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிரயாசம் என்ன? நான் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கினேன், உட்கார்ந்து வர முடியுதா? முடியவில்லை. நிறைய சம்பாதிக்கணும், மனைவி வேணும், பிள்ளை வேணும், அனுபவிக்க இல்லையே. அதான் கர்த்தருக்குள் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீ மும்மதுக்காரன் என் கூட இருக்கணும், நீர் தான் என் எல்லை. அழகா யாபேசு துக்கத்தோடு என்ன சொல்றாங்க? நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். முதல்ல நீர் என்னை உயர்த்த வேண்டும், நீர் தான் அந்த காரணம் அழைத்து செல்ல வேண்டும். நமக்கு அப்படி ஒரு சிந்தனை, எப்படியாவது ஆசீர்வதிக்கும், அறிவினம், தைரியம், எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்படியா வைக்க வேண்டும்? 1000 வழி இருக்கிறது, சம்பாதிப்பதற்கு 1000 வழி இருக்கிறது. சம்பாதித்த கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அதை திரும்ப சொல்ல, நீங்க 5 சம்பளத்தில் 5 லட்சம் கர்த்தருக்குள் வரக்கூடிய சொத்தா இருக்க வேண்டும். அப்போதான் நிம்மதியாக அனுபவிக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு சம்பாதிச்சு இஷ்டத்துக்கு போய் வாழ்ந்துட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தால் அறிவீனம், என்னையும் சபையையும் மக்களையும் மாற்றலாம். ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். நீங்க எந்த வேலை செஞ்சுட்டீங்களா, என்ன பண்ண நீங்க எச்சரிக்கை பண்ற மாதிரி இருந்தது புரிந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கை. ஆண்டவர் யாரும் சபிக்க மாட்டார், ஆண்டவர் கண்டிக்க மாட்டார். ஏதோ ஒருத்தன் போய் ஆக்சிடென்ட் செத்துட்டான், நம்ம செத்துட்டோம். இல்லை இல்லை, அது ஏன் கிலோவும் கட்டளை இருந்து 7 பேர் செத்தான கோபுரம் அப்படி செஞ்ச பாவம் இவன் சொல்ல இல்லை. அது ஏன் நடக்குது? அது மறைபொருள் அவருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா, தப்பு பண்ணிட்டானா, அல்லது மழை நீர் வந்ததாயிட்டா, இந்த விமர்சனம் என்னைக்கும் பண்ணாதீங்க. நான் காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன், நான் ஆசிரியப்பட்டேன். ஆண்டவரே இதெல்லாம் எதுக்கு நிகழ்வது? இதெல்லாம் ஏன் எப்படி நடக்குது? நாம் அதை சுதாரித்துக் கொள்வதற்காக. நாம் இதெல்லாம் அறிந்து கொண்டு ஆண்டவரை என் வாழ்க்கையின் ஸ்ட்ரெச்சர் நான் போட வேண்டாம், நான் என் வாழ்க்கையை பற்றி பிளான் நான் வேண்டாம். நீர் என்ன நினைக்கிறீர்? என் வாழ்க்கையை, நான் பணிவிட்ட இடத்தை, நான் சம்பாதிச்சத்தை, என் குடும்பத்தை, என் மனைவி, என் பிள்ளைகள், சொத்து, இதையெல்லாம் நீர் எப்படி பிளான் பண்றதோ அப்படி நான் வாழ விரும்புகிறேன். நீ விரும்புகிறப்படாத ஏன் அது எவ்வளவு வருதோ அதை அனுபவிக்கத்தக்கதான கிருபை தேவனுடைய கருத்திலிருந்து வரணும். ஆண்டவர் தண்டனை தரதில்லை, இது கிருபையின் காலம். அவர் அமைதியை ஒதுக்கி போயிடுவாரு. சுத்தி ஓனாகிட்டு பீறி போடுவிடும். அவருமே உடனே ஒரு திட்டா கண்டு விடுவாரு. அந்த திட்டத்துக்கு இல்லை இல்லை நம்மளை சுத்தி வேலை எடுத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் அமைதியை விளையிட்டு போயிடப்படாது. அது ஆட்டோமேட்டிக்கலா நடக்கும். இது பயப்படுறதுக்காக இல்ல, இது ஒரு எச்சரிக்கைக்காக இல்ல. ஆண்டவரே என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள் எல்லாம் நீர் பார்க்கிற மாதிரி பண்ணணும். நான் ராத்திரி பகல அழைச்சிட்டு இருக்கிறத நான் நிறுத்துவேன். நீர் என்னையே என்ன செய்ய? அதனால கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். நான் ஒரு பிரயாசப்படுறேன், நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், இது உமக்கு இருக்குமா? முதல்ல கேட்கணும். உங்க புத்தி யுக்தியோட அல்ல. நல்ல கவனி. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த வரலாறு தாவீதுக்கு 100க்கு 100 அங்கே என்ன இருந்துச்சு? ரைட் இருந்துச்சு. தன் மனைவி பிள்ளைகளை அவருக்கு பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தன்னக்குள் பலம் இல்லாத அழுதான், மனுஷி அழுகை, தன்னை இடப்படுத்திக் கொண்டான், கர்த்தர் பலப்படுத்தினார். இப்ப தேவ சமூகத்தில் போகிறான். ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகள் சொத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார், அதை நான் ஃபாலோ பண்ணி அதை நிறுத்திக் கொள்ளலாமா? கேட்கிறான் ஆண்டவர். தொடர் உப்பு கொடுப்பீரா? கொடுப்பேன் போ. நீங்க நான் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரை நீர் கொடுத்த மனைவி இதை நான் மீட்டுக் கொள்ளணுமா? உங்களுடைய வேதத்தின்படி முழு உரிமை, எனக்கு அந்த மனைவியை மீட்டு தாரும். ராத்திரி ஜெபம், பகல் ஜெபம். என் பிள்ளை போயிடுச்சு, எனக்கு 100 ரூபா தொலைஞ்சு போச்சு,
50 ரூபா தொலைஞ்சு போச்சு, இதை எனக்கு மீட்டு தர, ராத்திரி பார்க்கலாம், இதை மீட்டு தர ஆண்டவன் அவன் கேட்கிற, ஆண்டவரை இதை நான் மீட்டுக் கொள்ளவா? அவன் புத்தியும் யுக்தியும் பிரயாசத்தின்படி 100க்கு 100 ஒருத்தன் கூட அது தப்பு சொல்ல முடியுமா? அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவனுடைய சொத்து திருடு போயிடுச்சு, அதை மீட்டுக்குள்ள அவன் பிரயாசமா நான் போகட்டுமா? அதான் அவன் இருக்கிறான், என் கல்வியின் பிரயாசத்தை நான் சாப்பிடவில்லை. அன்னைக்கு சொல்ற போக ஆண்டவர் போ, அவன் மீட்டு போன சகலத்தையும் திருப்பி கொண்டான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். எப்ப தேவ சமூகத்தில் காத்திருந்து கேட்கிறான் அப்பதான் அதை அனுபவிக்க முடியும். அதனால எப்படி நினைப்படுகிறது, பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவாரா, பாக்கியம் நன்மையும் கிடைக்கும். எப்ப ஆண்டவருக்குள் எனக்கு எல்லாருக்கும் எனக்கு முழு ரைட்ஸ் இருக்கு, சபையில பணித்தளத்துல கோர்ட்ல அதிகாரம் முழுவதும் எனக்கு இருக்கு, வேண்டாம் முழு கல்வி நீங்க இருக்கலாம், என்னுடைய கல்விக்கு ஒரே ஒருவர் ஏசு கிறிஸ்து மாத்திரம், நீர் மாத்திரம் தான் கல்வி. நீர் எங்க உட்கார சொல்றது அங்க நான் உட்காருகிறேன், எங்க நடக்க சொல்றது அங்க நான் நடக்கிறேன், எங்க தூங்க சொல்றது அங்க தூங்குகிறேன், எங்க என் படித்தரம் வேலை பணம் சொத்து எல்லாம் உமக்குள் விடுகிறேன், உமக்குள் என்னுடைய பிரயாசத்தை நான் விடாமல் என்ன செய்வேன், தொடருவேன். அப்பொழுது அதை அனுபவிக்கிறதுக்கான கிருபையை தேவன் செய்வார், நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். பயப்படுத்தாரு, இது நடக்காம போயிருமோ, உருப்படாம போயிருமோ, இது நடக்குமா நடக்காதா பயம் வேண்டாம். யோசிக்கப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வது எல்லாம். ஆதியாகமம் புத்தகம் அழகா வாசிக்கக்கூடிய 39:23 கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால், ஏன் அவன் ஆசீர்வாதம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை எல்லாம் ஆசீர்வாதம் ஆக்கினான். என்ன செஞ்சாலும் நீ சொல்றாங்க, என்ன செஞ்சாலும் உருப்படல பெறல. பிசினஸ் சொல்லுவாங்க, நான் அந்த காரியத்தை பண்ணேன் இந்த காரியத்தை பண்ண, எதுவும் வாய்க்கல, நான் அதை செய்யணுமா பார்த்தேன், இதை செய்யணுமா, இந்த படத்துக்கு அதில் போட்டேன், அந்த படத்துக்கு இதில் போட்டேன், அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன், ஒன்றும் தலையை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியல. அடுத்து அது சொல்றாங்க, என்ன செஞ்சாலும் வாய்க்கப்படல. ஏன்? நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் ஒருவர் உண்டு, அவருக்கும் நான் பிரயாசப்படுகிறேன். அவன் காலில் விளக்கு போட்டுட்டாங்க, ஜெயில போட்டாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறான். அது சம்பவம். நீ ஜெயில இருந்தான காலில் விலங்கி இருந்தான சிறை, அவன் இரும்பு பிராணன் அடைபட்டது எழுதப்படுகிறது கஞ்சனுக்கு 5:20. அவ்வளவு வேதனையில தான் இருந்தா, இருக்கட்டுமே வேதனையில் இருந்தா, காலில் விளங்கி இருந்தது. விஷயம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்தபடியா எதை செய்தானோ அனைத்தும் ஆசீர்வாதம். நீ ஒரு காரியம் கைகூடி வரணும்னா கர்த்தனும் கூட இருக்க வேண்டும். என்ன செஞ்சாலும் இது செய்யல, ஆண்டவனும் கூட இருந்து தப்பான பாதைக்கு போற வாய்ப்பே கிடையாது. தவறான சம்பாத்தியத்துக்கு போகாது, தவறான பாதையை இருக்கிறது. கர்த்தன் நம் கூட, அவன் கூட இருந்தபடியால் எல்லா காரியம் வாய்க்க பண்ணினார். நம்ம இந்த நாட்டில் கேட்கறது, என் பிரயாசம் வாய்ப்பதற்கு ஆண்டவரே நீங்க கூட இருக்கணும். அதான் உம்மால் ஒரு சேனைக்குள் நீங்க என் கூட இருக்க வேண்டாம். எவ்வளவு ராணுவ இருக்கு, எத்தனை துப்பாக்கி இருக்கு, எவ்வளவு சேனைக்கு நான் பாய்வேன், நீ மாத்திரமே செய், என் கூட இருக்கட்டும். தீ வருதா, தண்ணீர் வருதா, ஆறு வருதா, வெள்ளம் வருதா, எல்லாவற்றையும் கடந்து போக என்னால் முடியும். ஏன்? நீ என் கூட இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த கடலை அழிப்பதில்லை, இந்த யோர்தான் நதி அழிப்பதில்லை, இந்த எரிவாயு என்னை தடுப்பதில்லை. ஏன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் பிரயாசத்தை அவர் வாய்ப்பு பண்ணுவார். ஜெயம் தேவனிடத்தில், ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அவர் உலகத்தை ஜெயித்தார், நாம் ஜெயிப்பதற்காக. என் சொந்த ஆசை, என் சொந்த இச்சை, என் சொந்த சிந்தனையை ஜெயிப்பதற்கு அல்ல. அநேக தோல்வி அணுக ஏன் வருது? தான் இச்சை, தன்னுடைய சுயநலம், தன்னுடைய இடத்தை இரவு பகல உங்களை காட்டி கோடி மடங்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து, சொத்தை குறித்து அவர் கற்பனையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க இருக்கிறத போட்டு வேலை போட்டு கூட்டு போட்டு அவர் பார்த்து எவ்வளவு பிரச்சனை வருதோ அவர் பார்த்துக் கொள்ளுவார். பயம் தேவையில்லை. வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சா உடனே பயம் தேவையில்லை. அவர் அவர் தைரியத்துல கர்த்தரங்க கூட இருக்காரு. நான் சேவைக்குள் பாய்ச்சேன், எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. அவரு கூட நான் இருக்கேன், அவருடைய நாமத்திற்கு பிரயாசப்படுகிறேன். என்னுடைய பிரயாசம் நிச்சயமாக வாய்க்கும். ஏதோ 2 வாய்க்கு 2 வாய்க்கால் இல்லை, எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு தான் போட்டிருக்கு. அதை அனுபவிக்கத்தக்க பலனை யோசுவாவுக்கு கொடுத்தார், மோசேக்கு அல்ல. மிகப்பெரிய பாக்கியம் யோசுவா பெற்றான். ஏன்? நீ போகும் இடம் எல்லாம், நீ போகும் இடம் எல்லாம்
உன் தேவனாய கர்த்தர் உன்னோட வருகிறார். இதை காட்டி என்ன சொத்து வேணும்? யோர்தானுக்கு போனா அவர் வருவார், எரியோவுக்கு போனா அவர் வருவார், கானானுக்கு போனா அவர் வருவார், பாலைவனத்துக்கு போனா அவர் வருவார், யுத்தம் பண்ண அவர் வருவார். நாம் சும்மா இருக்க வேண்டும். அதான் அவன் மிகப்பெரிய பாக்கியம். நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் கூட வருவார். எதற்கு? உன் கையின் பிரயாசத்தை வாய்ப்பதற்காக, நீ சம்பாதித்தை அனுபவிப்பதற்காக. தீ வந்துருச்சு, இடுக்கன் வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, கீழே வந்துட்டு அகாதியே கிடையாது. தோல்வி என்பது இல்லை. வாழ்க்கை என்னதல்ல, கர்த்தருடையது, யுத்தம் அவருடையது, வாழ்க்கை அவருடையது. ஏதோ ஒரு தடவை விழுந்துட்டா பயப்படாதீங்க. அந்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எதற்கு? செழிப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு. சங்கீதம் 66 தீயையும் தண்ணீரை ஏன் கடந்தால் 12ஆம் வசனம் செழிப்பான நலமும் விசாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக. தேவன் மோசையோட இருந்தால் தேவனுடைய பிரயாசம் கானானுக்குள் செல்வது அவனுடைய பிரயாசம் அல்ல. நல்ல கவனியுங்கள். ராத்திரி பகல உட்காந்து மோசை அழுகல, தேவன் பிரயாசப்பட்ட என்னைய விட்டுருமையா அப்படின்னு சொன்னான். என்னுடைய பிரயாசம் ஆண்டவருடைய பிரயாசம் கானானுக்குள் போவது ஆண்டவருடைய திட்டம். அவர் அவரை கடைபிடித்து அழைத்து வந்தார். எந்த செங்கல் வந்துச்சு ஒரு பிரச்சனை இல்லை. ராத்திரி பகல யோசிக்க தேவையில்லை. எப்படி இப்படி நடக்கிறது கவலைப்படுறது. ஆண்டவருக்கு சும்மா இருக்கு, நீ நடந்து போ. ஏன்? அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆசீர்வாதம். அது கானானுக்குள் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கு தேவன் அவனை வழிநடத்தி வருகிறார். அங்கே செங்கடல் வந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. யோசுவா நாட்கள் யோர்தான் வந்துச்சு, லேவியரின் ஆசிரியர் உள்ளங்கள் கட்டவுடன் தலையில நின்று போயிடுச்சு. ஏன்? அது தேவன் அளவு அழைத்தார். ஆண்டவர் ஒரு பிரச்சனை அழைத்து வரும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை எரியோ வந்தாங்க, யோர்தான் வந்தாங்க, செங்கடல் வந்தாங்க, எது நம்மை சேதப்படுத்தாது. பயங்கரக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்துச்சு, கீழே வந்துட்டா ஒன்றும் இல்லை. போன வாரம் பார்த்தா நம்ம சர்ச்சில் இல்லாமல் ஒரு நான் விழுந்துட்டேன். நிறைய இது காட்சி சொல்லல. விளாக்கல்ல கிராஸ் பண்ணேன். ஒருத்தர் வந்தாலும் பைக்கை பார்த்துட்டு பயந்துக்கிறேன். அவன் வந்த பேருக்கு நம்ம தூக்கி ஏறிய போறாண்டா, வயசாமல் ஒதுங்கிடுவோம் நினைச்சு வழி விழுந்துட்டேன். காடு விழுந்துட்டு அதுங்கிருச்சு. சரி பார்த்துட்டு சொல்லலாம்னு பார்த்தா பிரதர் நான் விழுந்துட்டேன் அவர் எனக்கு சொன்னார். இன்னும் அவர்கிட்ட சொல்ல வேணாம், நைட் 70 விழுது அது உங்கள்கிட்ட சொல்லல. அவர் சொன்னாரா கேட்டீங்களா? இல்லை நான் கவனிக்கல. அவர் விழுந்துட்டாரா போனவா? ஒரு கலம் ஜெபம் பண்ணி அவருக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் 100 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். விழுந்துட்டு பைக்கை தூக்கி விட்டுட்டு பயலாம படுத்துறாதீங்க. பைக்கில் போனால் ஆக்சிடென்ட் தான், ரோட்டில் படுத்திருக்க மேலே ஏறி செத்துக்கிட்டு இருக்கான். பைக்கில் போனால் ஆக்சிடென்ட் தான். எந்த ஆக்சிடென்ட் ஒன்று வலதுபுறம் இடதுபுறம் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அதை குறித்து நம்ம பயந்து ராத்திரி போக அதுக்கு அதை தியானிக்கப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். ஏன்? இந்த வாழ்க்கை கிறிஸ்துவனை நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நினைவுகள் முழுவதும் வீணா பயப்படாது. சோம்பேறி அக்காக ஆண்டவர் பார்க்கிறார். ராத்திரி போல சாப்பிட்டு தூங்குவேன் அப்படி எழுதுல நீதிமன்ற 13 நாள் சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்றை பெறாது. ஏன்னா பிரதர் சொல்லிட்டாரு, சும்மா இருக்க சொல்லிட்டாரு. சும்மா இருக்கிற சும்மா இருந்து நாடு சும்மா போயிட்டு இருக்கு. சோம்பேறின ஆத்மா அந்த சொல்ல 5 தாளங்கள் இருக்கேன், கூட 5 தாளங்கள், 2 தாளங்கள் இருக்கேன், கூட தாளங்கள், ஒரு காலம் இருக்கேன், பயந்து பொழைக்கப்பட்டேன். இல்லை, நம்முடைய பிரயாசம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை 5 நாள் 10 ஆகணும், 2 நாள் 4 ஆக வேண்டும். அது 60 100 பலன் தர வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன? கர்த்தருக்குள்ள அந்த பிரயாசத்தை நடத்துங்கள். அவர் நம்மை நடத்துகிறார், இந்த தொழிலை நடத்துகிறார், பிசினஸை நடத்துகிறார். இதில் தரித்திரம் தோல்வி அகராதியில் வராது. தேவன் என்னை நினைத்திருக்கிறார், அவர் எனது பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். என்னுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் நடக்கிறது. அதையே நான் எதை செய்தால் அவன் அனைத்தும் அவர் வாய்க்கப்படுவார். தைரியமாக நம்ம சொல்லலாம். மற்றும் அது வாய்க்கப்பட்ட பிரயாசத்தை அனுபவிக்க தேவன் கிருபை கொடுப்பார், தயவை தருவார். இந்த பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலையேறப்பட்ட சொத்து என்ன? ஆண்டவர் நம் வர்ற பிரயாசத்தின் பயனை அனுபவிப்பது. ஆண்டவர் நம்மளுடைய மேல் மிக அக்கறை தேவன், மிக மிக இதை விட அக்கிரம தேவன் உலகத்தில் பார்க்க முடியாது. நம்மளை விட பல மடங்கு புத்தி ஈக்கி நிதானம் நிறைந்தவர். யாரை எப்ப எந்த இடத்துல வச்சு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நிலைப்படையாமல் அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிலைப்படையாமல் அவர் தூங்குகிறதில்லை, உறங்குகிறதில்லை. எதற்கு? என்னையும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவருடைய களத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, தரித்திரத்தோடு வாழ்வதல்ல, சுகத்தை அனுபவிப்பதற்கு தான் தேவன் நம்மை பிரயாசமா இருக்கிறார். நம்ம வர்ற பிரயாசம் வந்து எப்படி இருக்கணும்?
கர்த்தருக்குள் நாம் பிரயாசப்பட வேண்டும். அவர் நம்ம நினைச்சு நம்ம லைஃப் ஃபுல்லா இரவு பகலும் என்னது இல்லை நினைக்கிற யுத்தம் எனதல்ல கர்த்தருடையது. அவர் என்ன நினைக்கிறார்? குறுக்கோடியை தேடாதீங்க. குறுக்கோடியை தேடி சம்பாதிச்சது போதும். குறுக்கோடியை நம்ம எப்படியாவது புத்தடிச்சு பாஸ் பண்ண முடியுங்களா? வாழ்க்கை போதும். படிச்சவன் கூட முன்னேற முடியாது நினைச்சுக்கங்க. புத்தடிச்சு பாஸ் பண்ணி முன்னேற்றம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் யூனிவர்சிட்டி படிச்சு மார்க்ஸ் பண்ணிட்டு காதில் கேட்குது. டிகிரி இத்தனை டிகிரி வச்சிருக்கலாம், சும்மா தான் பார்த்துருப்போம். ஒன்னாப்ப படிச்சவன் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கான். வாழ்வு அதல்ல, உங்களுக்கு வாழ வைக்கிறது தேவன். அந்த வாழ்வை அனுப்பி பிறகு ஒரு கர்த்தர், உண்மை சிந்தனை. ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன செய்கிறார், அவர் பிரயாசம் என்ன, அதனுடைய அடிப்படையில் காலை எழுந்து பார்க்கணும். பாதுகாப்பு எல்லாம் சொல்லணும். ஆண்டவரை இன்னைக்கு நான் படித்த பிரயாசத்தை நீர் வாழ்க்கை பண்ண வேண்டும். இன்றைக்கு கொடுத்த இந்த நாள் கிறிஸ்துவுக்கு நான் இது அனுபவிக்க வேண்டும். இது எல்லாருடைய கருத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லி உங்க வாழ்க்கையை தொடருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். எல்லாருடைய விஜயம் எல்லாரும் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், ஆண்டவருக்குள்ள படுகிற பிரயாசம். இந்த வாய்ப்பு ராத்திரி மேல வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு மூளையினாலும் செய்தாலும் ஆண்டவருக்குள் அப்படிங்கிறாங்க. படித்த நான் அல்ல, நண்பர்கள் 2 பேர் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவர்கள். மூத்தவர் கல்வியிலேயே அதான் அவார்டு வாங்கும். அவருடைய கணக்கெல்லாம் 9 மார்க்ஸ் வாங்கினார். வேலை கிடைச்சிடும், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், வெளிநாட்டு போய் சம்பாதிப்பேன், லட்சக்கணக்காக வரும், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். இளைவனும் வேலைக்கு வந்துட்டான், அவனுக்கு வேலை கிடைச்சது. இனி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் பயங்கர இழப்புகள். 2 பேருக்கு சரியான வேலை இல்லை. ராப்பகல வேலை வாங்குறாங்க, 10,000 சம்பாதிச்சு வாங்கலாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். ஏறப்பட்ட கடன் பிரச்சனை சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய அனுகிரகம், ஆண்டோடைய அனுகிரகம். அறியாண்டையோட பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறார். ஜெபிக்காம, வேத வாசிக்காம, கர்த்தர் கொடுக்க வேண்டிய தருணத்தை கொடுக்காம நீங்க தலைகளை நின்னாலும் சரி பெற்றுக்கொள்ள போடுவதல்ல. பிரயாசப்படணும். சோம்பேறிக்கிற ஆசிரியர் சொல்ல கேள்விப்பட்டேன். கடந்த வாரம் தான் சொன்னேன், பிரயாசப்படணும். நம்முடைய பிரயாசம் கர்த்தருக்குள் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதே கொடு. ஆண்டவர் செலவழிக்க வேண்டிய செலவழித்து, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுத்து பிரயாசப்படணும். அவர் நம்மை ஆசிரியர், அவர் நம்ம ஆசிரியர். ஒரு நண்பருடைய உதாரணம் நம்ம கேட்டோம். அனுபவிக்க முடியாத வரித்து போனாங்க. நான் நினைக்கும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் எழுதப்பட்டிருக்கிறது. அனுபவிக்கும் எல்லா நிலைமையும் ஆசிரியப்படுகிறது. கர்த்தரை விருப்பம், ஆண்டுடைய ஆசை, ஆண்டு சித்த அதுதான். ஆனா நம்ம கர்த்தருக்குள் பிரயாசம். இந்த தீர்மானம், ஆண்டு இந்த வருஷத்துக்கு கீழே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்குள்ள பிரயாசப்படுறோம். உண்மை விட்டுட்டு நானா முயற்சி கொண்டு என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய யுக்தி வேண்டாம். படித்தாச்சு, அவ்வளவு வந்து இவ்வளவு வந்து அப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடுவேன். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். கடன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இல்லாம வந்திருக்கார். ஆண்டவர் கூட நம்முடைய திறமைகள் எல்லாத்தையும் விட்டுவிடும். ஆண்டவர் உமக்கு முதல் வார்த்தை கேட்டு அழகான வாலிபர் தம்பி, வாலிபர் நல்லா கவனி. ஆண்டவர் இல்லாம நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஜீரோ, ஒரு பயன் கிடையாது. கர்த்தர்கள் ஆண்டவர் பயப்பட பயத்தை வளருங்க. ஆண்டவர் முதல் கொடுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்பிடிங்க. தேவனுக்காக செயல்படுங்க.
தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்ல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஆண்டவருடைய காலையில் வார்த்தை கொண்ட நோக்கம் நான் நீங்களும் தேவன் நமக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சோதரிக்கணும். வீணாத ஆக்கிடக்கூடாது, வீண்படுத்திடக்கூடாது. நானா பட்டுடுவேன், நானா செய்திருவேன். நோ, ஆறாலை முக்கியத்துவம் கொடுங்க. காலையில் குடும்பமா செடிங்க, வேதத்தை வாசிங்க. சொல்லுவது ஆண்டவரே நீங்க நான் படுகிற பிரயாசத்துல உங்க ஒத்தாசையை தாங்கன்னு கேளுங்க. ஆசிரியப்படும். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றவன், நான் செழிப்பானவன், என் கைகளில் பிரயாசம் சாப்பிடுவேன். கிறிஸ்துவுக்குள் ஞாயிற்றுல மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் அல்ல, சண்டே கிறிஸ்டியன்ஸ் அல்ல, ஞாயிற்றுல மாத்திரம் கிறிஸ்துவுக்குள்ள, மற்றதெல்லாம் நான் வெளியே. நோ, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற ஜீவியம். ஒவ்வொரு ஆண்டவரே நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், நான் என்னாலும் செழிப்பானவன். உலகத்தில் பஞ்சம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் எல்லா இடத்திலும் ஒன்றுமில்லாமல் போனாலும் நான் என் கையில் பிரயாசம் சாப்பிடுவான். உமக்குள்ள வாழ அந்த உமக்குள்ள பிரயாசப்பட நீங்க உதவி செய்ய எல்லா சோமனும் அல்லேலூயா, எல்லா பிள்ளைகள் சோமன். நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் பிரயாசப்பட படிப்பு காரியங்கள்ல சொல்லுவோம். அல்லேலூயா கர்த்தாவே, ஒரு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. உம்மாலன்றி என்னாலும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலன்றி என்னாலும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது எங்கும் கனிதராது என்று சொன்னீரே. கொடியானது எங்கும் கனியே கனிதராது என்று சொன்னீரே. கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுடைய பிரயாசம் வருதா? கட்ட நகரத்தை காவலாகி காவலாகி வைத்திருக்க வருதா? நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எங்க அறிவுனால, திறமையினால, எங்க பணத்தினால, எங்களுக்கு இருக்கிற எல்லாத்தினால நாங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதெல்லாம் வேஸ்ட் என்பது அறிந்திருக்கிறோம். எங்க பிரயாசம்லாம் விருதா, அதை அனுபவிக்க முடியாத நிலைமையாகிவிடும் என்று இந்த காலவெளியிலே உலகத்தை தயவு முடிச்சு எங்களை காலத்தில் நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்குள் பிரயாசம் உதவி. தொழில் செய்தாலும், வேலை செய்தாலும், படித்தாலும், பிசினஸ் பண்ணாலும், எந்த காரியமானாலும் உங்களுக்குள்ள நாங்கள் பிரயாசம் ஆண்டுகிறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை நாங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கிற மகிமையை நாங்கள் கொடுக்கணும். நீரை ஆசிரிக்காம ஆசிரியப்பட முடியாது. நாங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டிய விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் உமக்குள்ள பிரயாசம் பண்ண விரும்புகிறேன். இந்த காலத்தில் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் என கருதப்படுகிறோம். எல்லாவற்றிலும் உண்மை முன்பதாக வைத்து செய்து வரப்போற வருஷத்தின் மீதியான நாட்களிலும் நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, வரப்போற புதிய ஆண்டிலும் மேன்மேலே பெற்றுக்கொள்ள தேவரே நீர் அனுகிரகிக்கும்படியாக இருக்கிறோம். உணர்வு வர காண்டுவிடு. இந்த கால ஒரு உணர்வுள்ளே வைத்து நாங்கள் உங்க தேடணும், உமக்குள்ள நாங்கள் இருக்கணும், நீர் எங்களோடு கூட இருக்கணும். நீங்க இல்லாம ஒண்ணு முடியாது.
எங்கள் உணர்வை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலங்களை கட்டப்படியாக சொல்லி என் வாழ்க்கையில செயலாக்கம் ஒரு செய்தி மாம்சமாய் மாறுவதாக செயலாக்கம் எனப்படுவதா மாநிலத்தை ஆசிரியத்து நம்ம நாயத்துக்கு ஆசீர்வாதமாக்கும் வாழ்க்கை வேலைகள் பிரயாணங்கள் படிப்புகள் தொழில் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கிருபை தேவனுடைய கரம் ஒரு வழியிடத்தை பிடிச்சிருக்கிறோம் சமயத்தில் அந்த வழியிடத்தில் வெளிதேசத்துக்கு ஜெபிக்கிறோம் அவர்களே ஆசிரியத்தினாங்க இரண்டாவது மாலை ஹோட்டல் நடக்கிற ஆராதனை எல்லாம் பொறுப்பு பாதுகாக்கிறோம் நீ ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். எடுத்து தலைமையில் வைத்து நான் ரத்தத்தில் மறைந்துள்ளே இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே தீங்கும் என்னை அணுகாது தீங்கும் என்னை அணுகாது பிதாவாகிய தேவன் பசுதாய் எங்கே சந்தோஷமாக நம்ம யாரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.